பிரைஸ் தி லார்ட். இறைவார்த்தை கடவுளின் வல்லமை. ரோமானாவது அதிகாரம் 16வது வசனம். வல்லமை இறங்கும். உங்களது ஒவ்வொரு விண்ணப்பம் நான் உங்கள் மனதில் நினைத்து கொள்ள சொன்னேன் இல்லையா? அதை மனதுக்குள் வச்சுட்டு இறைவார்த்தை கேளுங்கள். அப்போது இந்த இறைவார்த்தை அதுக்குள் போகும், அது அனுபவமாய் மாறும். கடவுளின் வல்லமை இறங்கும். இறைவார்த்தை விடாமல் கேளுங்க. இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இது வேறு இத்தனை தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்ற மக்களுக்கு கடவுள் கொடுக்குற இது ஒரு கொடை. இது ஒரு உணவு. உங்கள் ஆத்மாவுக்கு நம்ம ஒரு வருஷ காலம் உணவு கொடுக்காம அது பட்டினியில் இருக்குது, பட்டினியாக கிடக்கும், பலவீனமாக இருக்குது. அதை வல்லமைப்படுத்தும் போது பரிசுத்தாவி உன் மீது வரும்போது எல்லாம் நிகழும். நமக்கு நிறைய கேள்விக்குறி நம்ம வாழ்க்கையில் இருக்குது. இது எப்படி என் வாழ்க்கையில் நிகழும்? மாதா கேட்டபோது இது எப்படி, நான் ஆணை காணவில்லையே, இது எப்படி நிகழும்? நீ ஒரு குழந்தையை பெற்றெடுக்குவான்னு சொல்லும்போது மாதா சொல்லும்போது கடவுள் சொல்கிற வார்த்தை இதுதான். பரிசுத்தாவி உன் மீது வரும்போது இதெல்லாம் நிகழும். பரிசுத்தாவி ஞானஸ்தான வழியாகவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை பலவீனமாக தூங்க வச்சுருக்கோம். நம்ம பலவீனமாக உள்ள இருக்குது, அதனால் வேலை செய்ய முடியலை. அப்போ அதுக்கு உணவு கொடுக்கணும். உணவு கொடுக்குற காலம்தான் இந்த தவக்காலம். பிரைஸ் தி லார்ட். அப்போ அது வல்லமை அடையும் போது நிறைய தடைப்பட்ட விஷயங்கள், கடவுளுக்கு உங்கள் மீது ஒவ்வொரு திட்டம் உள்ளது. எல்லா மனிதர்களும் அது என் திட்டம் உன்னுடைய நன்மைக்கான திட்டம், ஒரு உயர்வுக்கான திட்டம், சிறப்புக்கான திட்டம். அந்த திட்டம் எல்லாம் என்னென்னா அது தடைப்பட்டு கிடக்குது. பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் இன்றைக்கி உடைச்சி எரியப்படும். அந்த தடைகள் எல்லாம் நீக்கப்படும். அது சும்மா பேச்சுக்காக ஸ்பீச்சுக்காக நான் கொடுக்கல, ப்ரிப்பேர் பண்ணியும் அதுக்காக கொடுக்கல. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். பிரதர் இப்போ சாட்சின்னு சொன்னார். கிருபாசனத்தில் நம்ம உடம்படி எடுத்து இனி அவங்க வாழ்க்கையில் குழந்தையே உண்டாகாது. 5 வருஷம் ஆச்சு டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ணி குழந்தையே உண்டாகாதுன்னு சொன்னதெல்லாம் இம்பாசிபிள். அதெல்லாமே இது நிகழாது. இது எப்படி நிகழும்? அந்த ஒரு கேள்விக்குறி அவங்க வாழ்க்கையில் இருந்தது. பரிசுத்தாவி அவங்க மீது உடம்படி வழியாக பரிசுத்தாவி அவங்க மீது வந்து இறங்கின போது அது உடம்படி எடுத்து அந்த மாதமே அவங்க ப்ரெக்னென்ட் ஆனாங்க. பிரைஸ் தி லார்ட். இல்லை பெரிய இதெல்லாம் இதை விட்ட பெரிய சாட்சியங்கள் உண்டு. கடவுளால் முடியாதது எதுவும் இல்லை. அப்போ அதை நம்புங்கள். இதெல்லாம் ஏன்? கடவுளால் எல்லாம் முடியும். ஆனால் அதுக்கு தடையாக இருக்கிறது வேறு யாரும் காரணம் இல்லை, நம்ம தான் காரணம். பிரைஸ் தி லார்ட். நம்ம அனுமதிக்காமல் சாத்தான் நம் வாழ்க்கையில் நுழைய முடியாது. நம்மெல்லாம் சொல்லுவோம் சாத்தான் தடைப்பட்டிருக்கு, இல்லை கடவுள் தான் இது இப்போ தடையாக, கடவுள் செய்ய மாட்டேங்கிறார், கடவுள் தான் இந்த துன்பத்தை கொடுத்தார். கடவுளுக்கு துன்பம் கொடுக்க தெரியாது. கடவுள் துன்பத்தை அனுமதித்து கொடுப்பார். அதுக்கு காரணம் நம்ம தியானிக்குவோம். அனுமதிக்குவார், அது உன் நன்மைக்காக மாறுவதற்கு. அதனால் தான் என்னை அன்பு செய்கிறவர்களுக்கு, கடவுளை அன்பு செய்கிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்காக மாறும். ரோமா 8:28 எல்லாம் நன்மைக்காக மாறும். அதை நீங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு வேதனைகளிலையும் சங்கடத்திலையும் ஒரு நன்மை ஒளிந்திருக்குது. கடவுள் அந்த நன்மையை அது கூட அட்டாச் பண்ணாமல் அனுமதித்து கொடுக்க மாட்டார். சாத்தான் உங்களுக்கு ஏதாவது கெடுதல் அனுப்பினாலும் அதில் ஒரு நன்மை கடவுள் சேர்த்தித்தான் உங்களுக்கு அனுமதித்து கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். நமக்கு தேவையானது அந்த வேதனை எல்லாம் நம்ம அனுபவிக்கும் போதும் அதில் ஒளிந்திருக்கிற ஒரு நன்மை உண்டு. அது நம்மளை வந்து அடையும் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கும் போது. பிரைஸ் தி லார்ட். அப்போது ரொம்ப கவனமாக கடவுள் எப்போதும் பார்க்கறது. கடவுள் கூட்டத்தில் பார்க்கும்போது அநேகம் பேர் உட்கார்ந்திருந்தாலும் கடவுள் இது கை சூர்ந்திருந்த ஒரு மனிதனை கண்டு அது சாபத்தன்றைக்கு உன் கையை நீட்டு உனக்கு சௌக்கியப்படும்னு சொன்னது எப்படின்னா, கடவுள் பார்க்கும்போது 6 கவனத்தோடு அவன் பற்றோடு இறைவார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறானோ அவனுக்குத்தான் சௌக்கியத்துக்கு அனுமதி கிடைக்கும். கடவுள்னால் முடியாததுன்னா நீங்கள் அனுமதிக்கலைனால் கடவுளால் முடியாது. நீங்கள் அனுமதித்து கொடுக்கணும். அனுமதிப்பது எப்படி? கடவுள் மீது பற்றோடு இறை வார்த்தையாக சேரணும். கடவுள் வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை நம் இதயத்துக்குள் பதிக்கணும். அம்மா மாதாவை செய்தது அதுதான். அது லூக்கா 2:19 2:52 அது சொன்ன வார்த்தை எல்லாம் அம்மா பதித்து வைத்தார்கள். வார்த்தை அப்படியே சேமித்து வைத்தார்கள். அந்த வார்த்தை தான். ஏன்னா வாக்கு தத்துவங்கள் 8850 வாக்கு தத்துவங்கள் கடவுள் நமக்கு பைபிள் வழியாக கொடுத்திருக்கிறார். வாக்கு தத்துவம் 8850. இந்த உடம்படின்னு சொல்கிறது அந்த வாக்கு தத்துவத்தை எல்லாம் நம் வாழ்க்கையில் அது நிறைவேற்றி வாங்குவதற்கு பேர் தான் உடம்படி. பிரைஸ் தி லார்ட். அந்த ப்ராமிசஸ் எல்லாம் நம் வாழ்க்கையில் நிறைவேற்றுவது தான் உடம்படி. பிரைஸ் தி லார்ட். நமக்கு இந்த
உலக வாழ்வில் நமக்கு தேவையானது அனைத்தும் கடவுள் வாக்கு தத்துவமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்துவத்தை நம்ம நிறைவேற்றி எடுக்கணும். நமக்கு தேவையானதில்லை. இப்போ ஹோட்டலுக்கு போனோம்னா ஒரு மெனு கார்டு இருக்கும். மெனு கார்டில் ஒரு 4-5 பேஜ் மெனு கார்டு இருந்துச்சுன்னா நம்ம அதில் என்ன தேடுவோம்? நமக்கு என்ன சாப்பிட விருப்பமோ அதை தேடி எடுத்து இத்தனாமத்தை வெயிட்டு வரும்போது என்ன சொல்லுவோம்? இத்தனாமத்தது இதுதான் எனக்கு தேவை, இந்த பசிக்கு எனக்கு இது வேணும். அதே போல் இது ஒரு மெனு கார்டு. மனிதன் வாழ்வதற்கு இது மெனு கார்டு. உங்களுக்கு 8850 ரெசிபீஸ் இருக்குது உங்கள் வாழ்க்கை சுவையாக்குவதற்கான இது. பிரைஸ் தி லார்ட். அப்போது இந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் மனதுக்குள் வைக்கணும். நான் சொல்கிறது கரெக்டாக புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ இப்போது என் கணவன் வேலை இல்லை, என் மகனுக்கு வேலை இல்லை, எங்களுக்கு கடன் தொல்லை இருக்குது, அதுக்கான வார்த்தை இதற்கு நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாதே. என்ன உண்ணுவது, எதை குடிப்பதுன்னு நீ கவலை கொள்ளாதே. கடவுள் கடவுள்கிட்ட சொல்லணும். இந்த மெனுக்காட்டில் இந்த உன் வாக்கு தத்துவம் கிடக்குது கடவுளே, நீ சொல்லியிருக்கிறாய் 12:22 லூக்கா 12:22 நீ சொல்லியிருக்கிறாய். நீ கவலை கொள்ளாதே, எதை உண்ணணும், எதை உடுக்கணும், எதை குறைச்சும் கவலை கொள்ளாதே நீ சொல்லியிருக்கிறாய். ஆனால் எங்கள் வீட்டில் பட்டினியாக இருக்குது, நாளைக்கு ஜப்தாக போகுது, பேங்கில் பணம் கட்டணும், வட்டி கட்டணும், எனக்கு கவலையாக உள்ளது. ஆனால் நீ சொல்லியிருக்கிறாய். இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். வார்த்தை நமக்கு பிரயோஜனம் செய்யாததுக்கு காரணம் எபிரியா 4:2 ஏனால் நீ வார்த்தையை நம்பவில்லை, அதனால் அது பிரயோஜனம் செய்யவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வார்த்தையை நம்பலை, அது உனக்கு பிரயோஜனம் செய்யவில்லை. எபிரியா 6:15 சொல்கிறது, அப்ரஹாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவங்கள் நிறைவேறிச்சு. அதுக்கு காரணம் அப்ரஹாம் நம்பிக்கையோடு காத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது வாக்கு தத்துவம் நிறைவேறும். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அது நிறைவேறாது. அது சும்மா அந்த மெனோக்காடாக தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அதை பற்றி தெரியாமல், அதை நம்பாமல், அதை கேட்காமல் இருந்தால் அது கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட். அதனால் உடன்படியில் நம்ம எப்போதும் சொல்கிறது, அரை மணிக்கூர் பைபிள் வாசிப்பதுக்கு காரணம் தினமும் 4 அதிகாரம் வாசியுங்கள். 4 அதிகாரம், அரை மணி நேரம் பைபிள் வாசிக்கிறது. தினமும் 4 அதிகாரம் வாசிக்கும் போது ஒரு நோட்புக் வச்சுக்கிடுங்க. நீங்கள் அது அரை மணி நேரம் வாசிக்கும் போது நான் உறுதியாக சொல்கிறேன், கடவுள் உங்களோடு பேசுவார். உங்கள் மனதுக்குள் அது டச் ஆகும், அப்படியே உங்களுக்கு மனதுக்குள் படும். அதை எழுதி வச்சு அதை மனப்பாடம் பண்ணுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் தேவை வரும். அதுதான் கடவுள் உங்களிடம் பேசுவார். ஏதாவது காலத்தில் தேவை வரும்போது, நீங்கள் இல்லாத காலத்தில் பெரியொரு சோதனை உங்களுக்கு வருது, ஒரு செய்தி வருது, அதை பற்றி அதை தாங்க முடியவில்லை, அப்போது கடவுள் வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வரணும். மத்தேயு 11:29 பாரமுள்ளவர்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இறை பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லும் போது கடவுளிடம், கடவுளே பாரமாக இருக்கு, நீ வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறாய், என்னால் தாங்க முடியவில்லை, இந்த வேலை தாங்க முடியவில்லை, இந்த வேலை எனக்கு பாரமாக இருக்குது, இந்த குடும்ப பாரம் எனக்கு என்னால் தாங்க முடியவில்லை, இந்த குடும்பத்தில் இருக்க முடியவில்லை, இந்த வீட்டுக்குள் போக முடியவில்லை, இந்த ஸ்கூலுக்கு போக முடியவில்லை, இந்த குழந்தையை பார்க்க முடியவில்லை, இந்த கடன் தொல்லையை என்னால் பாரத்தை தாங்க முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட். அப்போது நீ இந்த வார்த்தையை சொல்லி கடவுளிடம் கேட்கணும். ஏன்னா அது வாக்கு தத்துவங்கள் உங்களுக்கு நிறைவேறுவதற்காகத்தான் கடவுள் கொடுத்திருக்கிறார். மனிதனை படைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வாக்கு தத்துவத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார் நமக்காக. கடவுள் வார்த்தையாக இருக்கிறார். தீமை இல்லாத விஷயங்கள் நீங்கள் கேட்டீர்களால் நல்ல விண்ணப்பமாக இருக்கணும். அவன் நாசமா போகணும், இவனுக்கு பிரச்சனையாகணும், அவங்க கெட்டு போயிடணும், அது இருக்கக்கூடாது. ஏன்னா யாக்கோபு 4:3 நீ உன் விண்ணப்பங்கள் கேட்கப்படாததுக்கு காரணம் அதில் நன்மை இல்லை, தீமை உள்ளது. 3 மாதம் தினமும் அரை மணி நேரம் பைபிள் வாசிங்க. இன்றைக்கி இந்த வசனம் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் விடாமல் ஜபமாலை சொல்லுங்கள். அந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கலன்னா என்னை கூப்பிட்டு என்னை திட்டுங்க, எங்கள் நேரத்தை வேஸ்ட் ஆக்கி விட்டேங்கன்னு. அதுக்கு ஒரு வாய்ப்பு வராது. பிரைஸ் தி லார்ட். பிரசனம் உள்ளது. கடவுள் சொன்னார் என்ன, அது விடுதலை பயணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20வது அதிகாரம் 24வது வசனத்தில் கடவுள் சொல்லுகிறார், நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம். எதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டேன்? என்னை நினைவுபடுத்துவதற்கு, என்னை நினைத்து கொண்டிருப்பதற்கு நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தில் நான் உண்டு சேட்டுவது, நான் அங்கே வந்து உங்களை ஆஸ்வதிப்பதற்காக. அது வாக்கு தத்துவம், அது நிறைவேறிவிட்டது இன்னைக்கு. ஏன்னா கடவுள் தேர்ந்தெடுக்கப்பட்டது இடம் இது. கடவுளை நினைவுபடுத்துவதற்கு, கடவுளை நினைத்து கொள்வதற்கு இத்தனை பேரை கடவுள் ஒன்று சேர்த்திருக்கிறது. எதுக்காக?
அங்கே வந்து ஆஸ்வதிப்பதற்காக உங்களை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால் கவலை எல்லாம் விட்டு கவலையே இருக்கக்கூடாது. கவலை என்ன வரும்? கவலை இல்லாமல் மகிழ்ச்சி. அது கடவுளின் கட்டளை. எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள். 1 தெசலோனியர் 5:16 எப்போதும் ஏது சூழ்நிலையிலேயும் மகிழ்ச்சியாக இருங்கள். அது கட்டளை. பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கிற கட்டளை அது. பிரைஸ் தி லார்ட். அப்போது மகிழ்ச்சியாக இருந்து ஏன் மகிழ்ச்சியாக இருக்க சொல்கிறார்? கவலை அது பயத்தை உருவாக்கும். பயம் கடவுளிடமிருந்து பிரசன்னத்திலிருந்து நம்மளை விலக்கிவிடும். பயத்துக்கு அன்பில் இடம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்பிக்கைக்கு எதிரானது என்ன? பயம். பிரைஸ் தி லார்ட். பயம்தான் நம்பிக்கைக்கு எதிரானது. எல்லாமே நம்பிக்கை இல்லாமை இல்லை. பயம் நம்பிக்கைக்கு எதிரானது. அப்போ பயம் வரக்கூடாது. அதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும். அது கவலை வந்துச்சுன்னா அதை பற்றி இப்போ வீட்டில் என்னாச்சு, இங்கேருந்து போனாலும் இன்னைக்கு கணவனை சந்திக்கணும், இல்லை இந்த கடங்காரனை சந்திக்கணும், இந்த வியாதி வலி எடுக்கும், வீட்டுக்கு போனால் தொல்லை, எப்போவும் சண்டை வருது, பிரச்சனை வருது. சண்டையெல்லாம் வராது. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு அன்பு உருவாகும். கடவுளிடம் சமர்ப்பணம் பண்ணுங்கள். வசனத்தை கேட்டுட்டு போகும்போது இந்த கணவன் கூட எப்படி வாழ்கிறது, இந்த மனைவி கூட எப்படி வாழ்கிறது, நல்லா அதெல்லாம் இந்த தியானத்தில் வரும்போது வார்த்தை இறங்கும். எப்படி மன்னிக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பிரச்சனை, அவங்க எங்கிட்ட பேசுறது இல்லை, இவங்க அவமானப்படுத்திட்டாங்க, இவங்க ஏமாற்றிட்டாங்க, எல்லா தொல்லைக்கும் எல்லா கேள்விக்கும் இதுதான் வார்த்தை தான் பதில். ஏன்னா நீங்கள் படைக்கப்பட்டது வார்த்தையால் படைக்கப்பட்டீர்கள். என்னெல்லாம் குறைவு இருக்குதோ அங்கெல்லாம் அந்த வார்த்தை வழியாகத்தான் அந்த குறைவு நிறைவாக்கப்படும். கானாவூர் திருமணத்தில் அந்த வீட்டில் குறைவு இருந்தது. மாதா இருந்தாங்க. மாதா இருக்கிற வீட்டில் குறைவு இருந்தாலும் மாதாவுக்கு தெரியும், அந்த வீட்டு உடைமையாளருக்கு அது தெரியவில்லை. அந்த குறைவு அங்கேயும் வார்த்தையால் தான் அது நிகழ்த்தப்பட்டது. ஏன்னா அவன் சொல்வதை செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். அவன் சொல்வதை செய்யுங்கள். அதுதான் உடன்படி. அவன் என்ன சொல்லியிருக்கிறானோ அவன் சொன்னது இதுதான், அதை செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.